ரஷ்யாவிடம் எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா மீது மேலும் கூடுதலாக வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள இந்தியா அமெரிக்காவின் இரட்டை நிலைப்பாட்டை ஏற்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை விதித்துள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மறுபுறத்தில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான போரை நிறுத்த முயற்சி மேற்கொண்டு வருகிறார். ஆனால் அவரது முயற்சிகள் எதுவும் ரஷ்ய அதிபர் புதினிடம் ஈடுபடாததால் ட்ரம்பின் ஆத்திரம் இந்தியா மீது திரும்பியுள்ளது. இந்தியா மீது கூடுதலாக 25% இறக்குமதி வரி விதிப்பதாக கடந்த ஜூலை 30 அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். ரஷ்யாவுடன் இந்தியா எண்ணெய் வர்த்தகத்தை கைவிடாவிட்டால் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் அபராதமும் விதிக்கப்படும் எனவும் ட்ரம்ப் கூறியிருந்தார். இந்த சூழலில் இந்தியா மீதான வரி விகிதத்தை உயர்த்தப் போவதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். உக்ரைனில் கொலை செய்யப்படுவோர் குறித்து இந்தியாவுக்கு கவலை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்குவது மட்டுமல்லாது அந்த எண்ணெயில் பெரும் பகுதியை வெளிச்சந்தையில் விற்பனை செய்து இந்தியா கொள்ளை லாபம் ஈட்டுவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார். இதனை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தியாவை குறிவைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் அறிக்கை வாயிலாக குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை இந்தியா ஏற்றுக்கொள்ளும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், இந்தியாவை அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இலக்கு வைப்பது நியாயப்படுத்த முடியாததும் பகுத்தறிவு அற்றதுமாகும் என்று அவர் சாடியுள்ளார். இந்தியாவை குற்றப்படுத்தும் நாடுகள் ரஷ்யாவுடன் வர்த்தக தொடர்பில்தான் உள்ளன என்று ஜெய்ஸ்வால் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பல்லேடியம் உலோகத்தையும் அணுசக்தி துறைக்கு தேவையான யுரேனியம், எக்ஸாஃப்ளோரைடு ஆகியவற்றை ரஷ்யாவிடமிருந்துதான் அமெரிக்கா வாங்குவதாக ஜெய்ஸ்வால் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அமெரிக்காவின் இரட்டை நிலைப்பாட்டை ஏற்க முடியாது என்று திட்டவட்டமாக இந்தியா சார்பில் ரன்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.